குழந்தைகளா வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெண் இனப்பெருக்க மண்டலம். பெண் இனப்பெருக்க மண்டலத்தின் உறுப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அண்டகங்கள், கருப்பை குழாய், கருப்பை, யோனி குழாய். அண்டகங்கள் அப்படின்றது பாதாம் வடிவத்தில் காணப்படும், கீழ் வயிற்றுறையில் சிறுநீரகத்துக்கு அருகில் அமைந்திருக்கு அப்படின்றாங்க. இது ஒரு சுரப்பி. என்ன சுரக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, உயிரணுவை கருமுட்டை அப்படின்னு சொல்லலாம். பெண் இனப்பெருக்க மண்டலத்தில் உயிரணுவையும் அதற்குரிய ஹார்மோன்கள் 2 ஹார்மோன்களாக இருக்குங்க, ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரொஜெஸ்டிரோன். நம்ம ஆண் இனப்பெருக்க மண்டலத்தில் டெஸ்டோஸ்டிரோன் அப்படின்னும் ஆண்ட்ரோஜன், அதுக்கு மற்றொரு பெயர் ஆண்ட்ரோஜன் அப்படின்னு ஹார்மோன் படிச்சிருப்போம். இங்கே பெண் இனப்பெருக்க மண்டலத்தில் ஹார்மோன்கள் யாவன அப்படின்னு கேட்டால் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரொஜெஸ்டிரோன் அப்படின்னு சொல்ல தெரியணும். இப்போ இது ரெண்டையும் உற்பத்தி செய்வது தான் அண்டகத்தோட வேலை. உயிரணுவையும் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரொஜெஸ்டிரோனை உற்பத்தி செய்வதே அண்டகத்தின் வேலையாக இருக்கிறது. இப்போ இந்த ஒவ்வொரு மாதமும் ஒரு கருமுட்டையானது இந்த அண்டகத்தில் முதிர்ச்சி அடைந்து 28 நாட்கள் இடைவெளியில் வெளியேறும் செயலையே கருமுட்டை வெளியிடுதல், அதாவது ஓவியுலேஷன் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் ஒரு கருமுட்டையானது முதிர்ச்சி அடைந்து 28 நாட்கள் இடைவெளியில் வெளியேறும் செயல் கருமுட்டை வெளிப்படுதல் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ இந்த கருமுட்டையானது உருவாதல் நிகழ்வுக்கு கருமுட்டை உருவாதல் அப்படின்னு பேர், ஊஜெனசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கருமுட்டை உருவானதுக்கப்புறம் அதை வெளியில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஃபெலோப்பியன் குழாய் கருக்குழல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கருக்குழல் எப்படி இருக்கும் அப்படின்னா, 2 அண்டகங்களிலிருந்தும் வரக்கூடிய இணையான குழாய்களாக அமைகிறது. இக்குழலின் முனைப்பகுதி ஒரு ஓரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, புனல் வடிவம் உடையதாகவும், அப்புறம் விரல் போன்ற ஃபிம்பிரியே என்ற நீட்சிகளும் அண்டகத்தின் அருகில் அமைந்துள்ளன. இந்த விரல் போன்ற நீட்சிகள், அதாவது ஃபிம்பிரியோட விரல் போன்ற நீட்சிகள் என்ன பண்ணும் அப்படின்னா, அண்டத்திலிருந்து வெளியான கருமுட்டையை எடுத்து ஃபெலோப்பியன் குழிக்குள் தள்ளுகிறது. இதுதான் ஃபெலோப்பியன் குழாயோட வேலை இல்லை பங்கு. அடுத்தது ஃபெலோப்பியன் குழாயில தொடர்ந்து இருக்கக்கூடியது கர்ப்பப்பை. இது இடுப்பு குழிக்குள்ள அமைந்துள்ளது. சிறுநீர் பைக்கும் மலக்குடலுக்கும் இடையே அமைந்துள்ளது. கருவின் வளர்ச்சியானது கர்ப்பப்பையில் நடக்கிறது. அப்புறம் இந்த கர்ப்பப்பைக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா குறுகலான அடிப்பகுதியானது கர்ப்பப்பை வாய் அப்படின்னு சொல்கிறோம். இந்த குறுகலான அடிப்பகுதியை அதை தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் குறுகல் விரிவான பகுதி யோனி அப்படின்ற பகுதியாக இருக்குது. அதை யோனி குழாய் அப்படின்னு சொல்கிறோம். அந்த யோனி குழாய் எப்படி இருக்கும் அப்படின்னா, வெற்றிட தசையாலான குழாயாகவும், அது கர்ப்பப்பை சுருங்கும் போது அந்த கர்ப்பப்பை வாய் மற்றும் யோனி குழாயாக மாறுகிறது, அதன் அடிப்பகுதி. அப்போ இந்த கர்ப்பப்பை வாய் எதுக்கெல்லாம் உதவி செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, வெளிப்புற பிறப்புறுப்பை இணைக்கிறது, குழந்தை பிறப்பின் போது கால்வாயாக செயல்படுகிறது, மாதவிடாய் ஓட்டத்திற்கு பாதையாக செயல்படுகிறது. இதெல்லாம் யோனி குழலோட பணிகள். அப்புறம் இந்த நம்ம கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய முதிர்ச்சி அடைந்த கருமுட்டையானது கிராஃபியன் ஃபாலிக்கல் அப்படின்றது மூலம் சுரக்கப்படுகிறது. அந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் அப்படின்றது சுரந்த பின்பு அது ஈஸ்ட்ரோஜன் என்னும் ஹார்மோனை சுரக்கிறது. கிராஃபியன் பாலிக்கல் முதிர்ச்சி அடைந்த பின்பு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை சுரக்கிறது. அது துணை பாலின உறுப்புகள் மற்றும் 2ஆம் பண்புகள் உருவாவதை கட்டுப்படுத்துகிறது. அந்த கிராஃபியன் பாலிக்கல்லிருந்து நம்ம கருமுட்டையானது வெளிவந்த பின்பு அது வெற்றிடமாக இருக்கும். அதை கார்பஸ் லூட்டியம் அப்படின்னு அதை ஒரு பேர் கொண்டு அழைக்கிறோம். அந்த கார்பஸ் லூட்டியம் என்பது ப்ரொஜெஸ்டிரோன் என்ற ஹார்மோனை சுரக்கிறது. இதுக்குன்னு ஒரு சில பணிகள் இருக்குது. அதாவது கருமுட்டையை பதிய வைத்தல், நஞ்சு கொடியை உருவாக்குதல் மற்றும் கர்ப்பத்தினை பராமரித்தல் போன்ற வேலைகளை செய்கிறது. இப்போ நம்ம பார்க்குறோம், இந்த சைடில் இருக்கிற பாதாம் வடிவத்தில் இருக்கிறது அண்டகங்கள். இதுலேருந்து புனல் போன்ற அமைப்புடையது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபெலோப்பியன் குழல். இந்த புனல் போன்ற குழலுக்கு ஓரங்களில் விரல் போன்ற நீட்சி காணப்படுகிறது. இதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த அண்டகத்தில் உற்பத்தியாகும் கருமுட்டையை இந்த ஃபெலோப்பியன் குழாய் வழியாக தள்ளுகிறது.
இப்போ இந்த கர்ப்பப்பை அப்படின்றது இடுப்பு பகுதி குழிக்குள் அமைந்துள்ளது. சிறுநீர் பைக்கும் மலக்குடலுக்கும் நடுவில் அமைந்துள்ளது. இந்த கர்ப்பப்பை சுருங்கும் போது கர்ப்பப்பை வாய் மற்றும் யோனி குழாய் போன்றவை உருவாகின்றன. அப்போ இதோட பணிகளையும் நம்ம பார்த்துட்டோம். இது வந்து பிறப்புறுப்பின் இணைக்கிறது, வெளிப்புற பிறப்புறுப்பை இணைக்கிறது. அப்புறம் குழந்தை பேரின் போது கால்வாயாகவும் மாதவிடாய் ஊட்டத்திற்கு பாதையாகவும் செயல்படுகிறது. அப்புறம் இந்த கருமுட்டை வளர்ச்சி அடையும் போது கிராஃபியன் ஃபாலிக்கல் என்று ஒன்று உண்டு. அந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் தான் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை சுரக்கிறது. அந்த ஈஸ்ட்ரோஜன் என்ன பண்ணுது அப்படின்னா துணை பாலின உறுப்புகள் மற்றும் இரண்டாம் பால் சார் பண்புகளை உருவாதலை கட்டுப்படுத்துகிறது. இது மாதவிடாய் சுழற்சி இது ஈஸ்ட்ரோஜனோட பங்கு. அப்புறம் யோனி குழாயோட மாதவிடாய் சுழற்சியை கட்டுப்படுத்துகிறது. இதெல்லாம் ஈஸ்ட்ரோஜனோட பங்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கிராஃபியன் ஃபாலிக்கிலிருந்து கருமுட்டையானது வெளிவந்த பின்பு அது கார்பஸ் லூட்டியம் என்ற ஒரு பகுதியாக மாறுகிறது. இது வந்து ப்ரோஜெஸ்டிரோன் அப்படின்ற ஹார்மோனை சுரக்கிறது. இது கருமுட்டையை பதிய வைத்தல், நஞ்சு கொடியை உருவாக்குதல் மற்றும் கர்ப்பத்தை பராமரித்தல் போன்றவற்றை ப்ரோஜெஸ்டிரோன் என்னும் ஹார்மோன் செய்கிறது. இதுதான் வந்து பெண் இனப்பெருக்க மண்டலத்தின் பகுதிகள் மற்றும் அதனுடைய பணிகள், எப்படி கருமுட்டையானது வெளியேறுகிறது, எப்படி உருவாகிறது, என்னென்ன ஹார்மோன்கள் அதில் பங்கு பெறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இனி இந்த வகுப்பில் நம்ம வந்து இனப்பெருக்க மண்டலம் முடிச்சாச்சு. இந்த யூனிட் முடிஞ்சிருச்சு. உறுப்பு மண்டலங்கள் அப்படின்ற அழகும் வந்து முடிந்திருது. இனி அடுத்த வகுப்பில் அடுத்த பாடத்தை பார்ப்போம். நன்றி.